Hi guys, welcome to Full Play. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 7294 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கிற 5 சேனலுக்கான ஆடியோ போர்டு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தரலாம்னு பார்த்துருவோம். இவங்க கம்பெனி தரப்புலேருந்து எவ்வளோ வோல்டேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24024 10 ஆம்பியர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது டபுள் பவர் சப்ளை போட்டு தரணும் நம்ம. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டிலே வந்து ரெக்டிஃபையர் சர்க்யூட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்ட்ரோடைய வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 வோல்ட்டில் வந்து 5000 மைக்ரோஃபேரில் 2 ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு வந்து 10000 மைக்ரோஃபேர் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் வந்து வாங்கியிருக்கேன் ஆம்பிளிஃபையர் செய்ய. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7294 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் ஐசி தான். நமக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி வந்து அவ்வளோ பக்கவாக இருக்கும். ரிமோட் கிட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் 5.1 ஓம் தேட்டர் செய்யணும் போது இது போல் நீங்கள் ஐசி வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆடியோ கிளாரிட்டி வந்து அவ்வளோ பக்கவாக இருக்கும். இவங்க கம்பெனி தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 24024 நீங்கள் வந்து 26026 இல்லைனா 28028 இது போல் நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த ஐசி வந்து நார்மலாகவே வந்து ஹீட் ஆகும். நம்ம வந்து வோல்டேஜ் அதிகமாக நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். அதனால் வந்து நம்ம அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வோல்டேஜை நம்ம கொடுத்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லாத டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம டேரெக்டாக அதுக்கு ஏசி சப்ளை கொடுத்தாலே போதும். அது வந்து டுவல் பவர் சப்ளை கன்வெர்ட் ஆகிட்டு அந்த போர்டுக்கு தேவையான வோல்டேஜ் அது போகும். இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதால வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹீச்சிங் பிளேட் வந்து இதில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெவியாக போட்டுக்கலாம். அதிகமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீச்சிங் வந்து ஹெவியாக தான் கொடுப்பாங்க. நம்ம ஆம்பிளிஃபையரை வந்து செய்யும் போது 12 வோல்ட் டிசி ஃபேன் யூஸ் பண்ணி இதனுடைய ஹீட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து நம்ம ஆடியோ இன்புட் வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் தனியாக கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பவர் இன்புட்டுக்கும் வந்து தெளிவாக பின்னாடி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கான ஆடியோ அவுட்புட்டும் வந்து நம்ம இதிலே போர்டில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஆடியோவும் அவுட்புட் எடுத்துக்க முடியும். இது வந்து நம்ம வீட்டுக்குன்றதில் கார், டாடா ஏசி, லாரி, பஸ் இது போல் நீங்கள் ஆடியோ வந்து அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் கேட்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்க இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆடியோ வந்து அவ்வளோ பக்கவான கிளாரிட்டியில் நமக்கு வந்து படித்து கொடுக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் 2 சேனலுக்கு மட்டுமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் எத்தனை சேனலுக்கு தேவையோ அத்தனை சேனலுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சேனலுக்கு வந்து நமக்கு 100 வாட்ஸ் தான் அவுட்புட் வரும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆடியோ வந்து நீங்கள் நல்ல ஒரு எந்த ஒரு அம்மிங்கும் வராமல் நாய்ஸும் வராமல் உங்களுக்கு வந்து பக்கவான ரிசல்ட்டில் ஆடியோ எதிர்பார்க்குறவங்களுக்கு தாராளமாக இந்த ஐசி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 7294 இந்த ஐசி இருக்கிற நீங்கள் சேனல் இந்த போர்டு வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த போர்டு உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஹோம் பேஜில் போய்ட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆம்பிளிஃபையர் ஹோல்சேல் ஷாப்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வாங்கிக்கலாம். இந்த போர்டோட ப்ரைஸ் வந்து 1500க்குள்ளே தான் வரும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ரீப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.